ஒரு ராஜா வந்து ஒரு அரண்மனை, அந்த அரண்மனைக்குள்ளே ஒரு எலி பூந்துடும். எலி பூந்த உடனே அந்த எலியை பிடிக்கிறதுக்கு ராஜா இல்லை, பெரிய பெரிய பூனையாக கூப்பிட்டு வராங்க. அந்த எலியை பிடிக்கலை. ஏன்னா அவங்க கூப்பிட்டு வந்த பூனை பூராமே காஸ்ட்லி பூனையாக கூப்பிட்டு வரான். கடைசியாக பாரசீகத்திலேருந்து ஏதோ ஒரு பூனை இருக்குது, அந்த பூனை கொண்டு வந்தால் இளவரசன் சொல்லி கூப்பிட்டு வராங்க. அதுவும் அந்த எலியை பிடிக்க முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு வாட்ச்மேன் சொல்கிறான், வாட்ச்மேனா காவலாளி, மந்திரிகிட்ட ஏதோ சொல்கிறான். உடனே அரசர் மந்திரி வந்து வெளியே போயா, போ வாசலில் போய் நில்லு அப்படிங்கிற. ராஜா வந்து அதை பார்த்துட்டார். என்ன அவள் வந்து சொல்கிறான், நீ ஏன் வெளியே அனுப்புகிற? இல்லை அரசே சொல்லு. இல்லைங்கய்யா, நான் வேணா முயற்சிக்கவா எலியை பிடிக்கன்னு கேட்குறாரு காவலாளி. ஏன் எந்தெந்த நாட்டிலேருந்து வந்த பூனை ஏமாந்துட்டு போகுது, ஏன் அவனை கூப்பிட்டு பேச சொல்லு, அவனை கூப்பிட்டு பிடிக்க சொல்லுங்க. உடனே காவலாளி கூப்பிட்டு என்ன சொல்லு, எப்படி பிடிப்பேன் நான்? இல்லைங்க, என் வீட்டில் ஒரு பூனை இருக்குது, ட்ரை பண்ணுறேன். பண்ணு அப்படின்ட்டு பூனையை கொண்டு வந்து அது வச்சுட்டு, ஐயா என் பூனை தான் ஐயா, இந்த இப்போ விடுறேன்யா அப்படின்னு விட்டு அடுத்த 10வது செகண்டில் பூனை எலியோட வந்துருச்சான். ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும். பாரசீகத்திலேருந்து கூப்பிட்டு வந்து பூனை பிடிக்கல, இது பிடிக்கல. அப்போ தான் சொன்னானா, ஐயா நீங்கள் கூப்பிட்டு வந்த பூனை பூரா நல்ல தின்னு கொளுத்து போன பூனையாக கூப்பிட்டு வந்தீங்க. என் பூனை பசியில் இருந்துச்சு, பசியில் இருக்கிற பூனை தான் ஐயா எலியை பிடிக்கும், அதனால என் பூனை பிடிச்சிச்சு. ஏன்னா அது வத்தலும் தொத்தலமா பசியில் இருக்கிற, அது வாட்ச்மேன் வீட்டில் எப்படி சோறு போடுவாங்க, 3 வேளையும் போட்டிருக்க மாட்டாங்க. அதுதான் உடனே போய் பிடிச்சது. அந்த பசியில் இருக்கிற பூனை தான் நான் ஆரம்பிக்கும் போது ஏதோ நாட்டை திருத்துறதுக்காக நான் வரவே இல்லை. இந்த நாடு கெட்டு கிடக்கு, எங்கள் அப்பா வந்து இந்த 6 மூடை அதில் இருக்குது, ஒரு மூடை எடுத்துகிட்டு போய் மெட்ராஸை திருத்திட்டு வா அப்படின்லாம் அனுப்பலை. நான் என்ன பண்ணிட்டேன், பிகாம், நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நான் ஒன்றும் பெரிய நல்லா படிக்கிறவங்க கிடையாது. என்ன பண்ணிட்டேன், பரீட்சை கடைசி பரீட்சை எழுதின உடனே மத்தியானம் 2 மணிக்கு ஒரு அரிசி கடையில் போய் வேலையில் சேர்ந்தேன். எங்கள் ஊர் அருப்புக்கோட்டையில் போய் சேர்ந்த உடனே எனக்கு வந்து 90 ரூபா சம்பளம் பேசி எங்கள் முதலாளி 90 ரூபாடா உனக்கு சம்பளம் இஷ்டம்னா வாங்கினாரு. நான் போய் சேர்ந்துட்டேன். அப்பாவுக்கு தெரிஞ்சு வந்து கத்துறாரு வாசலில் வந்து, என் பையனை ஏன் வேலைக்கு சேர்த்த, அவன் பிகாம் படிச்சிருக்கான், அவன் வந்து நான் பேங்க்கில் வேலை பார்க்கணும் தானே நான் வச்சுருந்தேன், இல்லை ஆஃபீஸ்லேயே வேலைக்கு போகலாம், வரிசைகளில் வந்து வேலை பார்க்குறான், டேய் இறங்கடா அண்ணன் என்னை கூப்பிட்றாரு. நான் சொன்னேன், இல்லைங்க நான் வீட்டில் வந்து பேசுகிறேன்ப்பா அப்படி என்ன கத்துறாரு. நான் வீட்டுக்கு போய் அம்மாட்ட சொன்னேன், அம்மா எனக்கு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் அந்த வேலையில் இருக்கேன் அப்படின்னா. அம்மா என்ன சொன்னாங்க, ஏங்க வேலை கிடைக்கிற வரைக்கும், ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு 200 ரூபா சம்பளம், இப்போ ஒரு 90 ரூபா சம்பளம்னா ஒரு 90 ரூபா கூட வருது இல்லை, இருக்கட்டுங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொன்ன பிறகு சரி போய் தொலை அப்படின்னாரு. இப்போ நான் அரிசி கடைக்கு போகிறேன். எங்கள் அரிசி கடை 10 மணிக்கு காலையில் திறப்பாங்க, நைட்டு சாயந்தரம் 6:30 7 மணிக்கெல்லாம் பூட்டிடுவார் எங்கள் முதலாளி. நாங்கள் இருந்த ஏரியாங்கிறது நெசவாளர் தெரு. நெசவாளர் தெருன்னா அந்த தறி நெய்வாங்கல்ல அந்த தெருவில் காலையில் அவங்க 6 மணிக்கு பஜாருக்கு வருவாங்க, அரிசியை வாங்குவாங்க. 8 மணிக்குள்ளே சமைச்சு சோறாக்கி வச்சு காலை உணவு எடுத்துட்டு தறி நெய்ய போயிடுவாங்க. Behind Woods Wealth and Prosperity Summit 2025, title sponsor Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai, a school of intellectual powerhouse. Max Gold Cash for Gold. உங்கள் தங்க நகையை விற்று உடனடியாக பணம் பெற Max Gold call 04445454545. Powered by Manchu Group, iSpot Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசி ஆற எங்கள் ருசி பேசும். வென்யூ பார்ட்னர் ஹாலிடே.